தமிழகம் முழுக்க நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கேரளாவிலையும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம். அதில் ஒரு முத்தாய்ப்பான இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனைக்கட்டிக்கு பக்கத்தில் அட்டப்பாடிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் தான் நம்ம அடுத்த கட்டமாக வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடம் தோராயமாக ஒரு 10லேருந்து 12 ஏக்கர் இருக்கும். 2 மலைகள் இருக்குது. இந்த மலைகளை நம்ம ட்ரோன் வச்சு ஒரு சர்வே எடுத்துகிட்டு இந்த இடம் எப்படி இருக்குது, சரிவு எவ்வளவு இருக்குது, இங்கே எந்த மாதிரியான வேலைகள் செஞ்சால் எந்த மாதிரியான விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ ஒரு சர்வே மாதிரி எடுக்க வந்திருக்கோம். தொடர்ந்து நாம் இதே மாதிரியான வேலைகள் பலவிதமான இடங்களில் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம காணொலிகள் வாயிலாக நம்ம கோ இண்டியா கிரீன் சேனல் வாயிலாக உங்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த இடம் மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம இந்த வேலையை எடுக்கிறோமா இல்லையா, எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? ஏன்னா இப்போ தான் நமக்கு கேரளாவில் மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாகி குறைஞ்சிருக்கு. இது சரியான நேரம். இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பை மண்ணையெல்லாம் புரட்டி விட்டுட்டு இங்கே நம்ம பிளான்டேஷன் ஆரம்பித்தோம்னா பக்காவான ஒரு டைமாக இருக்கும். ஸோ இந்த நில உரிமையாளர் இங்கே வேலையை ஆரம்பிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னமும் நமக்கு அதற்கான அப்ரூவல் கிடைக்கல. தொடர்ந்து பாருங்கள், இந்த இடத்த நாங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு இந்த ஒரு ட்ரோன் ஷாட் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், பாருங்கள். வேலையை முடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம சர்வே எடுத்தாச்சு. நண்பர் போயிட்டே இருக்காரு. இதற்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான வடிவமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ரோன் ஷாட் மூலமாக காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இண்டியா கிரீன் சேனலிலிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான இடத்துலேருந்து இந்த காணொலியை நம்ம போட்டுட்ருக்கோம். கேரள மாநிலம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் கோவை மாநகரத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஆனைக்கட்டிக்கு கொஞ்சம் இன்டீரியர் கேரளா வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா அட்டப்பாடிங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தான் நாம் வந்திருக்கிற இந்த தோட்டம், இந்த இடம் அமைந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வேலை என்னென்னா, இந்த இடம் இப்போது ஒரு நில உரிமையாளரிடமிருந்து இன்னொரு நில உரிமையாளர் வாங்குகிறாங்க. அதனால் இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடத்தோட வடிவமைப்பு என்ன, எவ்வளோ உயரத்தில் இருக்குது, எவ்வளவு சரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த இடத்துல நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாம் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முதற்கட்டமாக ஒரு திட்ட வரைவை உருவாக்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நம்ம கோ இண்டியா கிரீன் டீம், அப்புறம் இந்த நிலத்தை கொடுக்குறவர், இந்த நிலத்தை வாங்குறவர் இங்கே வந்திருக்காங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு இதற்கு ஒரு தெளிவான வரைபடத்தை உருவாக்கிட்டு இங்கே வழக்கம் போல் இந்த இடத்தை ஒரு விவசாய பண்ணையாக வடிவமைக்கிறதுக்கான வேலையில் இறங்க போகிறோம். இந்த காணொளி இந்த இடம் எப்படி இருக்குது, கேரளாவோட வனப்பும் எழிலும் எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது சீனரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன அழகுக்காக காமிக்கிறதுக்காக தான் இந்த காணொலியை போட்டுட்ருக்கோம். எங்களோட பயணிங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பெருசாக பேச போகிறதில்ல. இந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு போகிறோம். அதை நீங்கள் காட்சியில் பார்க்க போகிறீங்க. இடையில் நம்ம நண்பர்கள் சில பேர் பேசிக்குவோம், அதுவும் வரும். தொடர்ந்து நின்றுடுங்க. இது உங்கள் கோ இண்டியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடம் என்னதான் நீங்கள் கேமராவில் பார்த்தாலும் நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரியான அழகு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. இந்த இடத்த நீங்கள் பார்த்து ரசிக்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் லொக்கேஷனை பின் பண்ணுறேன். மறக்காமல் கேரளா பக்கம் ஆனைக்கட்டி பக்கம் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள் கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போங்க.
பண்ணலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? நம்ம ஒர்க்கோட இதை பொறுத்து சார், என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து. ஃபஸ்ட்டு லேண்டு லெவலாக தான் இருக்குது, கொஞ்சம் டச்சப் பண்ணணும். புஷ்ஷெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டோம்னா சுற்றி ஃபென்சிங் போடணும். ஃபென்சிங் எப்படியும் ஒரு 10 நாள் ஆயிரும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஏரியா பிளெயின்ஸாக இருந்தால் உங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஹில்ஸாக இருக்கிறனால அதுவும் ரொம்ப எதுக்குத்தான் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு வரைக்கும் 1 month. ஆனால் இதுக்குள்ளே வண்டியை கொண்டு வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் ரொம்ப டஃப் தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். பட் அந்த மாதிரி ரிஸ்க்கை பார்த்தாச்சு, பார்த்துருவோம். ஓகே ரைட். ஆனால் என்னென்னா இடம் நல்லா இருக்குது. எல்லாம் இந்த பெப்பரு, பாக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டோம்னா சூப்பராக. வெயிலும் கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே ப்ளஸ் என்னென்னா எங்கே கிணறு தோண்டினாலும் தண்ணி வரும், போர் போட்டாலும் தண்ணி வரும், மழை தண்ணியே நிறையா இருக்கும். கிணறு தோன்ற மாதிரி தாங்க மேக்ஸிமம் யாருங்க புதுசாக ஆல்ரெடி இருக்கிற கிணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம போர் போடுறோம், அந்த டேப்பருக்கு தண்ணி ஏற்றணும், அதுதான் டாஸ்க்கு. இல்லைன்னா டாப்பில் ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போர் போட்டு எடுத்துக்க வேண்டியது. சரி, ஓகே, போகலாமா? நீங்கள் பார்த்த எல்லா காட்சிகளும் ரொம்ப அற்புதமாகவும் உங்கள் மனதிற்கு ரொம்ப அமைதி தரக்கூடியதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாங்கள் கோ இண்டியா க்ரீனில் வேலை செய்கிறதே இறுதிக்கும் இறுதியாக மரங்களை முடிஞ்ச வரைக்கும் நாம் வாழும் இந்த பூமி முழுக்க நட்டு எல்லோரும் வளர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரமோஷனாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். முடிந்தவரை எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் எங்கள் சக்திக்கு ஈன்றவரை நாங்கள் மரங்களை நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலேயே எங்களுக்கு இந்த கேரளா பகுதி ரொம்பவே மனதிற்கு விருப்பமான பகுதியாக இருக்குது. விவசாயம் செய்கிற எல்லா நண்பர்களுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, விவசாயம் என்பதை இன்றைக்கி விதைத்து நாளைக்கு வளர்த்து அடுத்த நாள் அதிலிருந்து அறுத்து நீங்கள் விற்பனை செய்து காசு பார்க்கணுங்கிறத மனநிலையிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சில ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்து அதற்கான பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் விவசாயமும். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த கேரள மாநிலம். இந்த கேரள மாநிலத்தில் இருக்கிற மாதிரியே மரங்களை நீங்கள் உங்கள் நிலத்தில் நீங்கள் வளர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக அது உங்களுக்கு வருமானம் இல்லாத மாதிரி தோணும். ஆனால் சில ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நிலம் சிறிய அளவில் இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இருந்தாலும் சரி, அதில் வளரக்கூடிய தாவர இனங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை சில ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்து கொண்டே இருக்கும். நிலம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மரங்களை நிறையா வளருங்க. அது என்னென்ன மரங்கள்னு வரக்கூடிய காணொலியில் நம்ம பார்ப்போம். நிலம் இல்லாத நண்பர்கள் நிலத்தை வாங்கி மரங்களை வளருங்கள். ஒருவேளை நிலம் உங்களுக்கு வாங்க முடியல, அது சம்பந்தமான ஆட்கள் உங்களிடம் இல்லை, தொடர்பு எண் இல்லை அப்படின்னா தயக்கம் இல்லாமல் திரையில் வந்துகிட்டு இருக்கிற எங்களுடைய கோ இண்டியா க்ரீன் நிறுவனத்தோட எண்ணுக்கு நீங்கள் தயக்கம் இல்லாமல் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எல்லா தகவல்களையும் உங்களோட பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு சின்ன காணொளி, நாங்கள் பயணப்பட்டிருக்கிற சில இடங்களில் அற்புதமான இடங்களில் ஒன்றான இந்த கேரளாவில் ஒரு பகுதியை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். தொடர்ந்து இணைந்திருங்க. வேறு மாதிரியான இடங்களிலிருந்து வேறு வேறு வேலைகள் சம்பந்தமாக, வேறு வேறு பயணங்கள் சம்பந்தமாக நிறைய தகவல்களோட, நிறைய அழகிய காட்சிகளோட, இயற்கை எழிலோட உங்களை அடுத்தடுத்த காணொளி வாயிலாக சந்திக்கிறேன். நான் எப்பவுமே சொல்கிறது தான், விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் நம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இறையை வேண்டி இந்த அற்புதமான கேரளாவிலிருந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இது உங்கள் கோ இண்டியா க்ரீன் சேனல். நான் உங்கள் தீப். வணக்கம்.